நம்ம போட்டியிடுறதா இருந்தா காங்கிரஸோட சம்மதத்தோட தான் வந்து நம்ம போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட குறிஞ்சி இல்லத்துல நம்ம போட்டியிட்டா எந்த வேட்பாளர்கள் நிறுத்துறது அப்படின்ற பரிசீலனை, அந்த ஆலோசனை அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய செல்லப்பொன்னி மனோகரன் அவர்களும், தலைமை செயற்குழு உறுப்பினர் குமாரசாமி அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார் அவர்களும் இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கிறாங்க. ஆனா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுறது சந்திரகுமார் அவர்கள் தான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈவேரா திருமகன் அவர்கள் இறந்த பிறகு ஒரு பை எலெக்ஷன் வந்துச்சு. அந்த பை எலெக்ஷன்லேயே வந்து சந்திரகுமார் தான் போட்டியிடுவார் அப்படின்னு அப்பவே திமுக வட்டாரங்கள்ல பேசப்பட்டுச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தேமுதிகல ஒரு முக்கியமான நபராக இருந்தார் சந்திரகுமார். விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் இல்லாதப்ப சட்டமன்றத்தை தேமுதிக சார்பாக அவர் தான் வந்து எல்லா முடிவுகளும் எடுப்பார். அந்த அளவுக்கு முக்கியமாக ஒரு நபராக இருந்தார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிகல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு தேமுதிகல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக சந்திரகுமார் அவர்கள் இருந்தார்.